بسم الله الرحمن الرحيم. பெருநாள் தொலைகளை குழப்பறீங்களே, அது ஏன்? ஏற்கனவே குழப்பம் சம்பந்தமா குழப்பமா தான் வந்துகிட்டே இருக்குது கேள்விகள் எல்லாம். அதனுடைய தொடர்ச்சியா சகோதரரும் குழப்பறீங்களேன்னு கேட்கிறாரு. நாம எந்த குழப்பத்தையும் செய்யல, குழப்பவும் இல்லை. இந்த கடந்த ஹஜ் பெருநாள்ல வச்சுதான் சொல்றாங்க. அதுக்கு முந்தின ரமலானு, அதுக்கு முந்தின ஹஜ் பெருநா, ஒரு 5-6 வருஷமா இந்த கேள்வி வரவே இல்லை நம்மளை நோக்கி. இப்ப இந்த ஹஜ் பெருநாளுக்கு பிறகு இந்த கேள்வி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஹஜ் பெருநாள் பரவலாக தமிழகத்துல எல்லா மக்களும் என்னைக்கு கொண்டாடினாங்களோ அந்த தினத்துல நாம பெருநாள் கொண்டாடாம அதற்கு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடணும். எல்லாரும் அந்த 17ஆம் தேதி பெருநாள் கொண்டாடினார்கள், நாம 18ஆம் தேதி பெருநாள் கொண்டாடினோம். இது மத்தவங்க எல்லாரும் செய்யறதோட சேர்ந்து நீங்களும் செய்ய வேண்டியதானே, ஏன் நீங்க மட்டும் தனியா செஞ்சு ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. நாம ஏன் தனியா செஞ்சோம்னா அதுக்கு மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்கிறது. அதுல முதல் காரணம் என்னன்னா, பெருநாள் என்பது அது ஏதோ டிரெஸ் உடுத்துறது, நல்ல பிரியாணி ஆக்கி தின்னுட்டு தூங்குறதுங்கிற சந்தோஷம் மாத்திரம் இல்லை. பெருநாள்ங்கிறது சந்தோஷத்துக்குரியதுதான். ஆனா சந்தோஷம் மட்டுமே பெருநாளுடைய நோக்கம் இல்லை. அது ஒரு இபாதத், ஒரு வழிபாடு. வெறும் திருவிழா மட்டும் இல்லை, ஒரு தொழுகையும் அதுல தொழ வேண்டியது இருக்கிறது, ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒரு வழிபாடு என்று சொன்னால் அந்த வழிபாடை யாரு செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை சொல்லி தந்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நானா உருவாக்க முடியாது. இந்த தேதியில தான் நான் தொழுவேன், இந்த நேரத்துல தான் தொழுவேன்னு நானாக இபாதத்தை உருவாக்க கூடாது. அதுக்குன்னு மார்க்கத்துல நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது அந்த நேரத்துக்கு பின்னாடியோ அந்த வழிபாட்டை ஆக்க கூடாது. இது எல்லாருமே பொதுவா புரிந்து வைத்திருக்கிற உண்மைதான். உதாரணமா சுபுகு தொழுகை, சுபுகை பொறுத்த வரைக்கும் சுபுகுன்னு ஒரு நேரம் இருக்கிறது. சுபுகு நேரத்தை தாண்டி சுபுகு பள்ளிவாசல்ல பாங்க சொன்னா ஒத்துக்குவோமா? அல்லது சுபுகு நேரத்துக்கு முன்னாடி சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா மோதினாரு சில நேரத்துல திடீர்னு தூக்க கலக்கத்துல அவசர அவசரமா எந்திரிச்சு 3 மணிக்கே பாங்க சொல்லி விடுவார். பல ஊர்களை பரவலா நடந்திருக்கும். தூங்கிட்டே இருந்து திடீர்னு முடிச்சு பார்த்தா நைட்ல இருட்டுல அந்த நைட் லேம்ப்ல பார்க்கும் பொழுது 5 மணி மாதிரி ஆஹா தூங்கி விட்டோமே நினைச்சுக்கிட்டு 3 மணிக்கே வாங்க சொல்லிடுவார். சொல்லிட்டா 3 மணிக்கு யாரும் பள்ளிவாசல வரமாட்டாங்க. அங்கே மணியை பார்த்துட்டு திட்டிட்டு தூக்கத்துல வாங்க சொல்றான் பாரு அப்படின்னு எல்லாம் படுத்து கிடந்துட்டு காலையில 10 மணிக்கு எல்லாரும் திட்டுவாங்க. என்னையா மோதி நேரம் வச்சிருக்கிறிய, நேரம் கட்ட நேரத்துல வாங்க சொல்லிருக்கான் அந்த ஆளுங்க கூப்பிட்டு வச்சு சத்தம் போடுவாங்க. ஒத்துக்குவாங்களா? 3 மணிக்கு வாங்க சொல்ல யாராவது ஒத்துக்குவாங்களா? மோதினே அவருக்கு பொறுப்பு தானப்பா, அவர்கிட்ட தானே பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் எப்ப வசதிப்படுதோ அப்ப கூப்பிடுவாரு, அவர் கூப்பிடும் போது நம்ம போய் தொழுதிட வேண்டியதானேன்னு சொல்லுவோமா? நீ மோதினார் தான், அதுக்காக வேண்டி உன் இஷ்டப்பட்ட நேரத்துக்கெல்லாம் பாங்க சொல்லக்கூடாது. மார்க்கத்துல எப்ப பாங்க சொல்லணும், எப்ப சுபுக்கு கூப்பிடணும், எப்ப லோருக்கு கூப்பிடணும், எப்ப அசருக்கு கூப்பிடணும்னு ஒரு ரூல் இருக்குது. அப்பந்தான் கூப்பிடணும் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு மாற்றமா கூப்பிட்டா கண்டிக்கிறோம்ல. அதே மாதிரி பெருநாள் தொழுகைக்கும் எப்பொழுது தொழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவங்க சொல்லி தந்த தேதிக்கு முன்னாடி கூப்பிட்டாலும் சரி அல்லது அவங்க சொல்லி தந்த தேதிக்கு பின்னாடி கூப்பிட்டாலும் சரி, அதை கூப்பிடுறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எந்த டவுன் ஆட்சிக்கும் கிடையாது, எந்த ஜமாத் அஜர்த்துக்கும் கிடையாது, எந்த முத்தவள்ளிக்கும் கிடையாது. அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும்தான் உண்டுங்கிறத முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் தேதி ரசூலுல்லாஹ் காட்டி தந்த தேதிக்கு முன்னாடி அறிவிச்சாங்கன்னு நாம அதற்கு கட்டுப்படவில்லை. இந்த வருஷம் அறிவிச்சாங்களே, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த தேதியில அறிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் எந்த தேதியை சொன்ன பெருநாளுக்கு தேதியை ரசூலுல்லாஹ்வே கன்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க? நீங்க பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தா எப்படி பெருநாள் கொண்டாடணும், நோன்பு வைக்கிறதா இருந்தா எப்படி நோன்பு வைக்கணும், ரெண்டையும் சொல்றாங்க. சூமு லிருயதிஹி வ அஃதிரு லிருயதிஹி. நீங்கள் நோன்பு வைப்பதாக இருந்தால் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். நோன்பை முடித்துவிட்டு நோன்பு பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் அல்லது ஹஜ் பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் நீங்கள் பிறையை பார்த்துத்தான் பெருநாளை கொண்டாட வேண்டும். ஒருவேளை பிறை தெரியும், பிறை பார்க்கிறேன்னு எப்ப பார்க்கிறது? 29வது நாளின் கடைசியில பிற பார்க்கணும். 29வது நாள் முடிஞ்சு அடுத்த 30வது நாள் மகரிப் இருக்குமே, அந்த மகரிப் நேரத்துல பிறையை பார்க்கணும். வானத்துல பிறை தெரிந்தால் அன்னைக்கு முதல் நாள் பிறந்துருச்சு, அடுத்த மாசம் பிறந்து விட்டது என்று பெருநாள் கொண்டாடி விட வேண்டும். அப்படி இல்லையா, பிற தெரியலையா, மேகமூட்டமா இருக்குதா,
வேற ஒரு பக்கம் விளங்கலையா? அப்ப என்ன பண்ணணும்? அக்மிலுல் இத்தத்த சலாசீன், அந்த நாளை 30வது நாளாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அது மாசத்துல சேர்த்து விட்டு அதற்கு அடுத்த நாளை பெருநாளுக்குரிய நாளாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பெருநாள் எப்ப கொண்டாடணும்னா மாசத்தினுடைய 29வது நாள் நைட்டு, அதாவது 30வது நாள் பெறைய பார்க்கணும். பெற தெரிஞ்ச அன்னைக்கு பெருநா, அன்னைக்கு பெற தெரியலாட்டி அடுத்த நாள் பெருநா. இப்படித்தான் நோம்பு பெருநாளை கொண்டாடணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப நோம்பு பெருநாள் கொண்டாடுனாங்களே, பெறைய பார்த்தாங்களா? பெறைய பார்த்து எங்க தமிழ்நாட்டுல எங்க பெற தெரிஞ்சுதா? திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, மெட்ராஸ்ல எங்க பெற தெரிஞ்சுதா? எங்கேயுமே பெற தெரியல. சரி, பெற தெரியலாட்டி என்ன பண்ணணும்? 30 பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணாங்களா? பெறையும் தெரியல, 30 பூர்த்தி பண்ணல. அவங்க இஷ்டத்துக்கு பெற தெரியாத அந்த கடைசி நாளிலேயே பெருநாள் என்று அறிவித்தால் எப்படி ஏற்றுக்கொள்வது? யாரும் சிந்திக்கவே இல்லை தமிழ்நாட்டில். டவுன் அறிவிச்சாருன்னா அவர் அறிவிச்சுட்டாருப்பா, என்னமா ஒரு வானத்திலிருந்து வகி அறிவிச்சது மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அறிவிச்சிட்டாருன்னு கேட்கறதுக்கு அவர் சட்டையை பிடிச்சு கேட்க வேண்டாம். நாம நீ என்ன அறிவிக்கிற? பெற எங்கேயா பாத்தீங்க? மெட்ராஸ் காஜி அறிவிக்கிறார், தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெற தெரியல. எங்கேயோ மும்பையில மாலேகான்ல தெரிஞ்சது. மும்பையில தெரிஞ்சா மும்பைக்காரன் கொண்டாடட்டும், தமிழ்நாட்டில் தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்காரன் கொண்டாடுவான். எங்கேயோ ஒரு தூர பகுதியில் உள்ள பெறையை பார்த்து நாம இங்க தீர்மானிக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. எப்ப வர்றாங்க? நோன்பு காலத்துல. நோன்பு பெருனா அந்த கடைசி நாள் 30வது நாள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாரும் நோன்பு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கூட்டம் வருது. எப்ப வருதுன்னு கேட்டா சாயங்காலம் அசருக்கு பிறகு வருது. பகலுடைய கடைசியிலே, ஹதீஸ்ல என்ன வருதுன்னா பகலின் கடைசியிலே வருகிறார்கள். அதுவும் எதுல வர்றாங்கன்னா வாகனத்துல வர்றாங்க. சும்மா கால்நடையா நடந்து கூட வரல, வாகனத்துல ஏறி பயணம் பண்ணி ஒரு கூட்டம் வருது. 30வது நாள் 30ஆம் நோம்பினுடைய கடைசியில சாயங்காலம் அசர் நேரத்தில் வருகிறது. வந்தவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடந்த இரவில் நாங்கள் பிறை பார்த்தோம், பிறைய பார்த்தோம்னு செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஃபஅமரஹும் ஐ யுஃப்திரு வ ஐ யக்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கதி. அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய நோன்பை விட்டு விடுங்கள். யாருக்கு? உட்கார்ந்து இருந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லல, மதீனாவாசிகளுக்கு சொல்லல, ரசூலுல்லாஹ் நோன்பை முடிக்கல. அந்த வாகன கூட்டத்தில் வந்த மக்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய நோன்பை விட்டு விடுங்கள். வ ஐ யக்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கதி. நீங்க போய் உங்க ஊர்ல போய் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுங்க. ஏன்னா அசர் நேரம் ஆயிடுச்சு, இனிமே பெருநாள் கொண்டாட முடியாது, பெருநாள் தொழுகை நாளைக்கு தொழுவுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். என்ன விளங்குதீங்க? தூரத்துல இருந்து ஒரு கூட்டம் வருது, அவங்க வாகனத்துல பயணம் பண்றாங்க, சாயங்காலம் போல வந்து சேர்றாங்கனால அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு விளங்குது. கால்நடையா நடந்து வந்தா கூட பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, என்ன நடந்து வந்ததுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவங்க வாகனத்துல வந்திருக்கிறாங்க, சாயங்கால நேரத்துல வந்திருக்கிறாங்க, அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல பிற பார்த்து வந்தாலும் கூட அந்த பிறை பார்த்த தகவலை ஏற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பகுதியிலே நோன்பை விடவில்லை, பெருநாள் கொண்டாடவில்லை. அவர்களுக்கு தான் அதை கட்டுப்படுத்தும், நம்மை கட்டுப்படுத்தாது என்று தெளிவாக வெளிநாட்டி இருக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க? மும்பையில மாலேகான்ல பார்த்தாங்களா, அங்க பார்த்த பிறையை வைத்துக் கொண்டு இங்க நாங்க பெருநாள் கொண்டாடுறோம் என்று சொல்லி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தூரத்தில் உள்ள ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்ல வழிகாட்டி இருக்கிறாங்கல்ல. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு இப்னு அப்பாஸ் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு உம்முல் ஃபضல் என்ற ஒரு அம்மா, ஒரு சஹாபி பெண்மணி, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய அடிமை குறைபுங்கிறவரை சிரியா நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வேலைக்காக வேண்டி போறார். போறவர் அங்க போய் அவருடைய வேலையெல்லாம் முடிக்கிறார். வேலையை முடிச்சு விட்டு அவர் அங்க இருக்கும் போதே நோன்பு ஆரம்பிக்கிறது, ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பெற பாக்குறாங்க, வெள்ளிக்கிழமை பெற பாக்குறாங்க, வெள்ளிக்கிழமை பெற பார்த்து நோன்பு வைக்கிறாங்க. நோன்பை வச்சுட்டு ஒரு 10-20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ரமலான்ல ஒரு 10-20 நோன்பு போயிடுச்சு. அதுக்கு பிறகு மதீனாவுக்கு வர்றாரு. வந்தா இப்னு அப்பாஸை சந்திக்கிறார். இப்னு அப்பாஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்ப நீங்க எப்ப பெற பாத்தீங்க? நான் வெள்ளிக்கிழமை பார்த்தோங்கிறார். வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னு சொல்லிவிட்டு இவங்க கடைசி நாள்ல கடைசியில இருக்கிறாங்க. எப்போ பெருநாள் கொண்டாட வேண்டிய அந்த நெருக்கத்துல இருக்கிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்றாங்க,
நீங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்களா? நாங்க சனிக்கிழமை தான் பார்த்தோம். அதனால நாங்க பெருநாள் கொண்டாடுறதா இருந்தா நாங்க பெற பார்க்கணும், அல்லது நாங்க 30 மாதத்தை பூர்த்தி செய்யணும். நாங்க பெற பார்க்காம நாங்க மாதத்தை 30 பூர்த்தி செய்யாம நீங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்களே, சிரியா மக்கள்லாம் பார்த்தாங்களே, அதை வைத்துக் கொண்டு நாங்கள் இங்கே முடிவெடுத்து பெருநாள் கொண்டாட மாட்டோம். தெளிவா இருக்கிறாங்க. அது சொன்னதோடு மட்டும் இல்ல, அதை சொல்லிவிட்டு விளக்குறாரு. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். எப்படி? சிரியாவுல பார்த்தவங்க சிரியாவுல கொண்டாடுங்க, மதீனாவுல பார்த்தவங்க மதீனாவுல கொண்டாடுங்க. இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தாங்கன்னு அந்த இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. அப்ப தூரத்துல பார்த்த செய்தியை ஏற்றுக்கொண்டு நாம நோன்பு வைக்க பெருநாள் கொண்டாட கூடாதுன்னு இருக்கிறது. ஆனா இந்த ஹஜ் பெருநாள்ல எங்கேயோ மாலை கால பார்த்து வச்சுக்கிட்டு இவங்க நோன்பு பெருநாள் அறிவிக்கிறாங்க. யாராவது கேள்வி கேட்டாங்களா? அவங்களுடைய இபாதத்துல என்ன ஆச்சு? அவர் இஷ்டப்பட்ட நேரத்துல அறிவிப்பாரு, அவருக்கு வசதிப்படுற நேரத்துல சொல்லுவார். அப்ப நம்ம தொழுகணுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்ததை ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா பல ஊர்கள்ல நாம இந்த பெருநாள் பெற பார்த்த இந்த செய்தி பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே நபிகள் நாயகத்துடைய வழிமுறை இது இல்ல, நம்ம ஊர்ல பார்த்தாதான் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தின உடனே ஒவ்வொரு ஊர்ல இருந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் டவுன் ஹால் வச்சிருப்பாங்கல்ல, அந்தந்த டவுன் அரசாங்கத்தின் சார்பில் இருப்பாரு ஒருத்தர் இந்த பெறையை அறிவிக்கிறதுக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அந்தந்த பகுதி மக்கள் போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்க பெருநாள் அறிவிச்சீங்க? தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெற தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அதை மறைக்கிறதுக்காக, மக்களுடைய வாயை அடைக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பித்னாக்களை பண்ணினாங்கன்னா, அப்படியே ஒரு கடைஞ்செடுத்த பொய்ய சொல்லி மக்களுடைய இபாதத்துல விளையாண்டாங்க இந்த டவுன் ஹாஜிகள். எந்த அளவுக்குன்னா, அந்த பிறை செய்தியை பெருநாள் தகவலை திருச்சியில இருக்கிற டவுன் ஹாஜி அறிவிக்கிறார், பத்திரிகையில அறிக்கை விடுறார். எப்படி அறிக்கை? சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியிலும் திருச்சியிலும் திருச்சியை சுற்றி இருக்கிற பகுதியிலும் பிறை பார்த்த அடிப்படையில 17ஆம் தேதி பெருநாள் என்று அறிவிக்கிறேன் அப்படின்னு பத்திரிகையில அறிக்கை வருது. ஆனா மெட்ராஸ்ல இருக்கிற டவுன் ஹாஜி சொல்றாரு மெட்ராஸ்ல பெற பார்க்கல, திருச்சியில இருக்கிறவர் சொல்றாரு மெட்ராஸ்ல பெற பார்த்தாங்க. யார் சொல்றது நம்புறது? நம்ம என்ன பண்ணணும்? உடனே பெற பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, அறிக்கை வந்திருக்கு, இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவோம்ட்டு நேரா டவுன் ஹாஜிட்ட போயிட்டோம். திருச்சி டவுன் ஹாஜி ஆபீஸ்ல போய் டவுன் ஹாஜியை சந்திக்கணும் அப்படின்னா, இல்லங்க அவர் இங்க இல்ல, எங்க போயிருக்காரு? அவரு சவுதிக்கு போய் 15 நாள் ஆச்சு. 15 நாளைக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போனவர் அறிக்கை 15 நாள் பிறகு இங்க வருது. ஹஜ்ஜில உட்கார்ந்துக்கிட்டு இங்க அறிக்கை விடுறாரு. அறிக்கை வந்ததுங்க எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்டா, இல்ல அவர் அங்க இருந்து போன் பண்ணி சொன்னாரு, நாங்க தான் அறிக்கையை கொடுத்தோம், பிறகு பார்த்துதான் வந்திருக்குது. யார் பார்த்தா? அதெல்லாம் தெரியாதுங்க, அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி கேட்டு சொல்லுங்களேன். என்ன கேட்டு சொல்றாங்க? கேட்டா சென்னை டவுன் ஹாஜி தான் சொன்னாரு, அதை வச்சுதான் சொன்னேன். ஆனா பாவி, சென்னை டவுன் ஹாஜி பார்க்கலன்னு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, நீ பார்த்தேன்னு சொல்றீங்க, பொய் இல்லையா? அப்ப மக்களை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டோம், அந்த அறிவிப்பின் அடிப்படையில தான் மக்கள் தொழுகணும்ன்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லி நியாயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? புதுசு புதுசா ஜோடிச்சாங்க. காயல்பட்டினத்துல ஒரு அஜர்த்து, அங்க உள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல அங்க உள்ள டவுன் ஹாஜியை போய் கேள்விக்கு மேல கேள்வி கேட்ட உடனே அந்த ஆள் பயந்துகிட்டு அவர் ஒரு செட்டப் பண்றாரு. காயல்பட்டினத்துல ஒரு பள்ளிவாசல் இமாம கூப்பிட்டு எல்லா பேரும் பெற பாத்தீங்களான்னு கேட்கறான். நீங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு கேள்வி விடுங்க, என்கிட்ட சொன்னீங்கன்ற அது மாதிரி ஒரு காலி செய்தி விடுங்கன்னு சொல்லிவிட்டு பெற 7 அன்னைக்கு காயல்பட்டினத்துல இருந்து சதக்கத்துள்ளான்னு சொல்லிட்டு ஒரு ஆலிம்சா அவர் அங்க உள்ள ஊர்காரங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நான் பெற பார்த்தேன், நம்ம மக்களை அனுப்பி வைக்கிறோம். எப்ப பார்த்தாரு? சரியா பெற பார்த்தேங்கிறிய, ஏன் 7 நாள சொல்லல? பெற 7ல துல்ஹஜ் பெற 7ல சொல்றிய, 7 நாள ஏன் சொல்லல? நான் யார்ட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, இல்ல நான் சொன்னேன், சொல்லாமலாம் இல்ல, சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொன்னேன், எல்லாத்திலையும் சொல்லல. யார்கிட்ட சொன்னேன்? நான் டவுன் ஹாஜிட்ட சொன்னேன். எப்ப சொன்னேன்? மறுநாள் காலையில ஒரு 10 மணிக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். பெற பார்த்தாராம், பெற பார்த்த மறுநாள் காலையில 10 மணிக்கு டவுன் ஹாஜிட்ட போய் நான் பெற பார்த்த தகவலை சொன்னதாக இந்த ஆலிம்சாவுடைய வாக்குமூலம், நம்மகிட்ட சொன்ன வாக்குமூலம் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது.
ரெக்கார்டெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஏமாத்துவானோன்னு தெரியுமில்ல, இவங்க திட்டமிட்டு போடுற ஃப்ராட் பண்ண தெரிந்து கொண்டேன்னா நம்ம கவனமாக அதை பதிவு செய்து கொண்டோம் செல்போன்ல. அதுக்கப்புறம் நேரம் டவுன் ஆச்சுட்டு போனோம். என்னங்க பெற பார்த்து பெறனா அறிவிச்சிருக்கீங்களா? யாரு பெற பார்த்தா? நம்ம சதகுத்துல ஆலிம் சாதா பெற பார்த்தாகா? அப்படியா? எப்ப பார்த்தாராம்? அந்த தேதியில பார்த்தாரு. உங்கள்ட்ட எப்போ வந்து சொன்னாரு? பெற பார்த்த மறு நிமிஷமே வந்து சொல்லிட்டாரு. அது ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. அந்த ஆளு சொல்றாரு மறுநாள் காலையில 10 மணிக்கு போய் சொன்னேன்னு, இந்த ஆளு சொல்றாரு பெற பார்த்த மறு நிமிஷம். யாருக்கு அப்போ பொய்யின் விளங்கலையா? திட்டம் போட்டிருக்கிறான் கள்ளப்பயிலுவ, போட்ட திட்டத்தை உருப்படியா போடல. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, திருட தெரிஞ்சா போதாதுரா தெத்த தெரியணும்னு. திருடி போட்டு தப்பிச்சு போக தெரியணும். இவன் பொய் சொல்ல தெரிஞ்சவனுக்கு அந்த பொய்ய நம்புற மாதிரி சொல்ல தெரியல. இது மாதிரி திட்டம் போட்டு பொய்ய சொல்லி எல்லாம் ரெக்கார்டிங் போட்டு நம்ம வெப்சைட்ல எல்லாம் போட்டு விட்டுருக்கோம். தேவைப்பட்டவங்க அதை கிளிக் பண்ணி ஆடியோ கூட நீங்க கேட்கலாம். அப்ப இது மாதிரி மக்களுடைய இபாதத்துகள்ல விளையாடக்கூடியவங்க அவங்க அப்பட்டமா விளையாடுறாங்கன்னு தெரியுது. அதுக்கு பிறகு அவங்க பின்னாடி போக முடியுமா? இப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில 30 பூர்த்தி செய்யவும் நாம அறிவிப்பு செஞ்சோம். அந்த அடிப்படையில நாம இந்த வருஷம் பெருநாளை கொண்டாடணும். அதனால நாம பின்பற்றிய இந்த நபிகள் நாயகத்தை இதுல குழப்பம் கிடையாது. இதுதான் தெளிவு. மத்தவங்க ஃபாலோ பண்ணுனா குழப்பம். அவங்க தெரியவே இல்லை. மத்தவங்கள்ட்ட போய் கேளுங்க. 17ஆம் தேதி பெருநாள் கொண்டாடுற யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. நீ எந்த அடிப்படையில 17ஆம் தேதி பெருநாள் கொண்டாடுங்க? காரணம் சொல்லிட்டு பார்க்கணும். நான் இந்த காரணத்துக்காக, இந்த வசனத்தின் அடிப்படையில, இந்த ஹதீஸின் அடிப்படையில நான் இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுனேன் என்று அவர்களால் ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார்கிட்டையும் பதில் இல்லை. அப்ப நாம தான் நபிகள் நாயகத்தை பின்பற்றி இருக்கிறோம். இதுல எந்த குழப்பமும் இல்லை. இதுதான் நேர்வழிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். மௌலுது சோறுன்னு பாக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு மௌலுது ஓதுறாங்க, காலைல சாப்பாடு தான், அதுக்கு லிங்க் இல்ல, அதனால வாங்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் வழக்குங்க. மௌலுது ஓதுறாங்க, ஓதி முடிச்சிட்டு மறுநாள் காலையில சாப்பாடு கொடுக்கறாங்களே, அந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன? நேத்து ஓதுனது மௌலுது, சாப்பாடு இன்னைக்கு தானே கொடுக்குது, ரெண்டுக்கு ஏன் முடிச்சு போடுறிய? அதுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிடறது தப்பு இல்லைங்கிறாங்க. சாப்பிடுறது நேத்து மௌலுது ஓதி இருந்தாலும் அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட உணவாக இருக்கிற காரணத்தினால் மறுநாள் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, 10 நாள் கழிச்சு கொடுத்தாலும் சாப்பிட. ஏன்னா ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. இதற்காக அந்த மௌலுது நிகழ்ச்சிக்காகத்தான் அவங்க அந்த உணவை தயாரிக்கிறாங்க, கந்தூரிங்கிற பேர்ல சாப்பாடு ஆக்குறாங்க. அது அந்த சாப்பாடோடு சம்பந்தமாக்கி தான் அந்த மௌலுது ஓதுறாங்க. ரெண்டும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்றது? ஒரு கொஞ்ச நேரம் தள்ளி இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாம போயிடாது. ஒரு வீடு கட்டுறாங்க, பேஸ் மட்டும் போடுறாங்க, பேஸ் மட்டும் போட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் அதுக்கு மேல பில்டிங் கட்டவே இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு பிறகு திரும்ப செங்கலை வச்சு அடுத்து சோரை எழுப்பி விடுறாங்க. பேஸ் மட்டத்துக்கும் கட்டடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோமா? அது பேஸ் மட்டும் 3 மாசத்துக்கு முந்தி போட்டுச்சு, அதுக்கு மேல கட்டடம் இப்பதானே கட்டினாங்க, அதனால கட்டடம் வேற பேஸ் மட்டும் வேற அப்படின்னு சொல்லுவோம். என்ன தெரிஞ்சாலும் அந்த பேஸ் மட்டத்துக்கு மேல தானே கட்டடத்தை கட்டி இருக்கிற. அது மாதிரி நேத்து மௌலுது இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த மௌலுதுக்காகத்தானே இந்த சாப்பாடு. அல்லாதவர்களுக்காக வேண்டி சாப்பாடு உருவாக்கப்பட்டால் அந்த உணவை உண்ணக்கூடாது என்று மார்க்கத்தில் அல்லாஹ் தெளிவா தடை செய்திருக்கிறான். எனவே மௌலுதுக்கான சாப்பாடு அது 2 நாள் கழித்து கொடுத்தாலும் சரி, 2 வாரம் கழித்து கொடுத்தாலும் சரி, அந்த காரணத்திற்காக அந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டால் அந்த உணவை நாம சாப்பிடக்கூடாது. டிஎன்டிஜே மார்க்க சம்பந்தப்பட்ட பல விளக்கங்களுக்கு, மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு அழகான முறையில் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, மனித சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் இல்ல. அதை எப்படி சொல்லணும்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல முறை செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்னிருந்தது போல அதிகாரத்தை வழங்க அல்லாஹ்வுடைய வாதா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம தக்கூன கிலாஃபா அலா மின்ஹாஜ் நுபுவா, மீண்டும் நுபுவத்தின் அடிப்படையே கிலாஃபத் என்கிற இஸ்லாமிய சூழல் உருவாகுங்கிறாங்க. அப்ப கிலாஃபத் என்கிற இஸ்லாமிய சூழல் வந்துருச்சுன்னா டிஎன்டிஜே என்கிற நம்முடைய ஜமாத்தினுடைய ஃபாரின் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, சோசியல் சிஸ்டம் எவ்வாறு இருக்கும்? இத குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவாக விளக்கும். அது என்ன கேட்கிறாருன்னா, ஒரு இஸ்லாமிய அரசு உருவாகிவிட்டால் நாம வெளிநாட்டு கொள்கை, கல்வி திட்டம், வேலை வாய்ப்பு திட்டம், இதெல்லாம் நம்ம எப்படி அமைச்சுக்குவோம் அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல ஒரு விருப்பம் தான், எண்ணம் தான் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணுங்கிறது. ஆனா இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு எந்த செயல்பாட்டையும் அமைச்சு தரலமா இருக்கும். இஸ்லாமிய ஆட்சிக்காக வேண்டி இதை செய்யுங்க, இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குறக்கூடிய வேலைகளை செய்யுங்க மார்க்கம் சொல்லல. தாவா பண்ணுங்க, மார்க்கத்தை மக்களிடத்துல சொல்லுங்க, மார்க்கத்தை அப்படியே முழுக்க முழுக்க எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு விட்டாருன்னு வச்சுக்குவோம்.
நம்ம இந்த இஸ்லாத்தை கேட்டு 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 மொத்த இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்கள் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாருமே முஸ்லீம்னா ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி ஆயிரும்ல, தானாவே அது வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அப்ப என்ன மாதிரி கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அது விரிவாக மாத கணக்கில் பேச வேண்டிய ஃபாரின் கொள்கை, வெளியுறவு கொள்கை அப்படின்னா அது ஒரு வரியில சொல்ற மேட்டர் இல்ல. அது ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல விளக்கை தரப்பட்டிருக்கிறது மார்க்கத்துல. அது அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல வழிகாட்டு ஒண்ணுக்கும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில பிள்ளைங்க வழிகடாம பாடம் நடத்துவதற்கு, படிப்பதற்கு, முன்னேறுவதற்கு அதற்கான வாய்ப்புகள், திட்டங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல தீட்டப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படி வந்தால் அது நடைமுறைப்படுத்தப்படும். அதை சில நிமிடங்கள்ல விளக்குவதற்கான கால அவகாசம் இப்ப இல்ல. வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் விரிவாக அது சம்பந்தமா நம்ம அடுத்து வரக்கூடிய தருணங்கள்ல பார்ப்போம். பிப்ரவரி 14 வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிப்ரவரி 14 வரும், 15 வரும், 16 வரும். அதையெல்லாம் பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்க யோசிக்க தேவையில்லை. பிப்ரவரி 14ங்கிறது என்னன்னா இந்த காதலர் தினம்னு ஒரு காம களியாட்ட தினத்தை கொண்டாடுறாங்க. அது சம்பந்தமா சொல்லுங்கிறாங்க. காதலுக்கு ஒரு தினமா, காதலர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் காதலை வளர்ப்பதற்காகவும். காதல் என்பது அவசியமானது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்க அவசியமானதுன்னா எங்க காதலிக்கணுமோ அந்த காதல் அவசியமானது. ஒரு தாயை மகன் காதலிக்கணும், அந்த காதல் அவசியம். ஒரு மகனை தாய் காதலிக்கணும், அந்த காதல் அவசியம். ஒரு மனைவியை கணவன் காதலிக்கணும், அந்த காதல் அவசியம். இதை விட்டுவிட்டு அடுத்தவன் பிள்ளைய அடுத்தவன் கொண்டாட்டிய எல்லாத்தையும் காதலுங்கிற பேர்ல வேற மாதிரியான தப்பு தண்டா செய்யறதுக்கு இவங்க காதலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய அறிஞர் கூட சமீபத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல அவர் இந்த காதலை பத்தி சொல்லும் பொழுது, காதல் என்று இன்றைக்கு நடைமுறையில இருப்பது காமுகர்கள் தம்முடைய காம களியாட்டத்தை மறைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. காதலால இன்னைக்கு இல்ல, நெசமாவே அது வேற மாதிரியான தப்பு தண்டா செய்வதற்கு அது இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் நிஜமாவும் இருக்கிறது. என்ன நீங்க அன்றைய தினத்துல போய் பாருங்க, பெருநகர பாருங்க, பாண்டிச்சேரி பீச்சில் போய் பாருங்க, கோவால போய் பாருங்க, சென்னையில போய் பாருங்க, என்ன நடக்குது? எல்லாம் அந்த மாதிரியான ஆபாச கூத்து கும்மாளங்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன? பெற்றோர்களாக இருக்கிறவர்கள், நம்ம சமுதாயத்துல அது மாதிரியான இளமை பருவத்து ஆண்களையும் பெண்களையும் வைத்திருக்கக்கூடிய நாம நம்ம சமூகத்து பெண்களையும் ஆண்களையும் அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தில் வீழ்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த டிவி மீடியாக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு உலக நாடுகள்ல நடக்கக்கூடிய எல்லா ஆபாசத்தையும் திரும்ப 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 காட்டி ஆபாசத்தை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சியே இல்லாம போயிடுச்சு. இப்போ முந்தி எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம சமுதாய மக்கள் வெறுத்தாங்களோ இப்ப அதை இப்படி காட்டுறானுங்கிற அந்த உணர்வே இல்லை. எல்லோரும் சாதாரண சோப்பு விளம்பரத்தை காட்டுறது மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சு கட்டில உருள்றத பாக்குறது என்னமோ சோப்பு விளம்பரத்தையும் சீப்பு விளம்பரத்தையும் காட்டினா எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பார்வை தான் இந்த சிந்தனைகளை எல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறதுக்கு முதல் படி. இந்த டிவி சினிமாக்கள் சீரியல் இருக்குதே, இதை முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. இதுவெல்லாம் அதனுடைய படிநிலை. நம்ம நினைக்கிற இதெல்லாம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா நான் பார்க்கத்தானே செஞ்சேன். பார்வை தான் ஃபர்ஸ்ட். பார்வை தான் எல்லா தீமைக்குமான முதல் படி. அதனாலதான் இஸ்லாம் பார்வைக்கு ரொம்ப கட்டுப்பாடு விதிக்கிறது. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹி, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். பார்க்கத்தானே செஞ்சோமோ, நம்ம பார்வையை பார்த்துட்டு சும்மா இருந்துருவோம். ஆனா நம்ம கூட உட்கார்ந்துருக்கான சைத்தான், அவன் சும்மா இருப்பானா? அந்த பார்வையை வச்சுக்கிட்டு மூளையை சிந்திக்க வைப்பான். பார்த்ததை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு தூண்டுவான். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது வெளியில இருந்து ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பாக்குறதுக்காண்டி வர்றாரு. வர்றவர் என்ன பண்றாருன்னா, வரும்போது என்ன பண்ணணும், இஸ்லாத்துல ரூல் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போனா வாசல்ல நின்று சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அனுமதிச்சா உள்ள போகணும், இல்லாட்டி திரும்பிடணும். இதான விதி. அவர் என்ன பண்றாரு, நம்மள இன்னைக்கு பல பேர் செய்யறாங்கல்ல, திறந்த வீட்டுக்குள்ள போறதுண்டு திறந்துதானே கிடக்குது, என்னத்தை போட்டு கதவை தட்டிக்கிட்டு, ஊடுதான் திறந்து இருக்குதா, என்னத்தை போட்டு காலிங் பேல் அமர்த்திக்கிட்டு உள்ளதான் போயிடுவோமே அப்படி மடமடமடன்னு போதுவல. அது மாதிரி அவர் ஒருத்தர் என்ன பண்றாரு, திறந்து கிடக்க இப்படி லேசா ஜன்னல் வழியா அந்த கதவு வழியா எட்டி பாக்குறாரு. உள்ள ஆள் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம், இருந்தா உள்ள போவோம், இல்லாட்டி திரும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எட்டி பாக்குறாரு. உள்ளுக்குள்ள ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தலை சீவிக்கிட்டு இருக்கிறாங்க, தலைக்கு ஈருளி, அதை வச்சு ரசூலுல்லாஹ் அதை அப்படியே சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவும் அவரு ரசூலுல்லாஹ் பாக்குறாரு. உள்ள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யாரோ நம்மளை பாக்குறாங்களேன்றத ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு கோபம் வருது. எந்த அளவுக்குன்னா, கையில வச்சிருக்கிற அந்த ஈருளியை காட்டிக்கிட்டு சொல்றாங்க, கண்ணை குத்திடுவேன், எங்க பாக்குற எட்டிக்கிட்டு, இன்னமல் இஸ்திரானு மின் அஜலில் பஸர்,
இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு வீட்டிற்குள்ளே வரும் பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையும் சொல்லி இருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகும்போது அனுமதி எதுக்கு? இந்த கண்ணை வச்சிருக்கல, கண்ணை வச்சு ஏடாவிடமா என்னத்தையே பார்த்து வீட்டுக்குள்ள 1000 இருக்கும், கணவன் மனைவி இருப்பாங்க, பெண்கள் தங்களுடைய உபரியான ஆடைகளை கலைஞ்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியான தருணத்துல நீ காணக்கூடாத காட்சியை கண்டுருவேன். நீ நல்ல பிள்ளைதான், உன் கூட ஒரு சைத்தா இருக்கான், அவன் நல்ல பிள்ளையா? நீ போயிருவே, அவன் உள்ளுக்குள்ள அப்படியே கற்பனை பண்ணுவான். அது தேவையில்லா அப்படியே கற்பனை பண்ணி தூண்டி விட்டு ஒரு கடைசியில அந்த ஒரு பெருந்தவரில் கொண்டு போய் தள்ளி விடுவதற்கு நம்ம ஆளாக்கி விடுவான். அதனால பார்வையை கட்டுப்படுத்தினாங்க. நம்ம வீட்டுல குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியில வச்சுக்கிட்டு எதையெல்லாம் பாக்குறோம்? சினிமாவை தானே பாக்குறோம், விளம்பரத்தை தானே பாக்குறோம், சீரியலை தானே பாக்குறோம். அதுல என்னத்தை காட்டுறான்? எந்த சினிமாவா இருக்கட்டும், எந்த சீரியலா இருக்கட்டும், நம்ம பாக்குறது எல்லாம் எதை பாக்குறோம்? எந்த வீட்டுக்கு போங்க, தெருவில் எங்க நடங்க, வீட்டுல இருந்து இந்த சினிமா சீரியல் டிவி சத்தம் வந்துச்சுன்னா என்ன வருது? ஓடுனா நம்ம வீடுகள்ல சன் டிவி ஓடுது, அல்லது ஜெயா டிவி ஓடுது, அல்லது கேப்டன் டிவி ஓடுது, அல்லது கே டிவி ஓடுது. இந்த தமிழ் முசீபத்து தானே ஓடுது. இதுல எதுலையாவது உருப்படியா நம்மள அறிவை வளர்க்கறதுக்கு, நம்முடைய சிந்தனைகளை பெருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி காட்டுறானா? எந்த டிவி எடுத்தாலும் ஒரே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? ஆம்பளை பொம்பளை கான்செப்ட். அந்த கான்செப்ட பல வடிவங்கள்ல கொடுப்பாங்க. மானாட மயிலாடன்னு, மானும் மயிலும் எப்படி ஒண்ணுமில்லாம ஆடுமோ அது மாதிரி ஆட விடுவோம். மானும் மயிலுமா ஆடுதாங்க. நிகழ்ச்சிக்கு பேரு மானு ஆடுது, மயில் ஆடுது. என்னமோ மிருகங்களை வச்சு ஒரு ஷோ நடத்துறான் போல இருக்குன்னு பார்த்தா நெசமாவே மிருக ஷோ தான். அது மிருகம் எப்படி ட்ரெஸ் இல்லாம அதுசாமல் ஆடுமோ அதே மாதிரி அங்க ஷோ நடக்குது. பாட்டு கூத்துக்கும் எல்லாத்துலயும் இதுதானே. டிஸ்கவரி சேனல் வச்சிருக்கான், அழகா தமிழ்ல 1008 செய்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அனிமல் பிளானட்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், அதுல எவ்வளவோ அறிவியல் செய்திகளை சொல்றான். எத்தனையோ விஞ்ஞானத்துக்கு வச்சிருக்கிறான். நியூஸுக்கு மாத்திரம் எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. உலகத்தினுடைய தத்துவார்த்தங்களை பேசுறதுக்கு மாத்திரம் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க. நம்ம மக்கள் என்னைக்காவது அந்த டிவியை அசந்து மறந்தாவது ஒரு நிமிஷம் நிப்பாட்டி இருப்பாங்களா? விரல் ரிமோட்ல நின்றுக்குமா? 8வது சேனல்ல டிஸ்கவரி இருக்குதா, கட 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 ஊத்தும். அந்த ஒரு செகண்ட்ல ஏதாவது பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு சீன் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்ததுக்கு மாறணுமே. இந்த முசீபத்து பூரா கன்றாதி பூரா ஆம்பளை பொம்பளை பாட்டு கூத்து கும்பாலம் கட்டி பிடிக்கிறது, அடுத்தவங்க இழுத்துக்கிட்டு ஓடுறது, இதையே பார்த்துக்கிட்டு தான் உருப்படுமா? இப்படியே நாம பார்த்து நம்முடைய அறிவு மழுங்கி போய், நம்ம பிள்ளைங்களும் பார்த்து பிள்ளைங்களுடைய வெக்க உணர்வு மழுங்கி போய், ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணர்ச்சி என்ன தெரியுமா? வெக்க உணர்ச்சி தான். வெக்க உணர்ச்சி இருந்துச்சுன்னா நாட்டில் நடக்கிற 90% தீமை குறைஞ்சிரும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான். வெட்கம் இருக்கிறது மார்க்கத்துல, அது ஈமான்ல இறை நம்பிக்கையில ஒரு பகுதி, அது ஒரு பார்ட். வெக்கம் இருந்துச்சுன்னா லஞ்சம் வாங்குவான ஒருத்தன், வெக்கம் கட்டவன் பேப்பர்ல போட்டா போட்டுக்கணும், என்ன லஞ்சம் வைங்க என்னத்தை ஆயிர போகுது? திருடுறவன், ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவன் வெக்கப்பட்டாமனா எவனா இந்த காரியத்தை செய்வானா? அடுத்த பொம்பளையோடு சல்லாபத்தில் ஈடுபடுறவன் வெக்கம் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அந்த உணர்வு அளிக்கிற இந்த சீரியல்கள், இந்த காட்சிகள், அதுக்கெல்லாம் திரையை போடணும். அதை நாமளும் கட்டுப்படுத்தணும், நம்ம பிள்ளைங்களும் அதுல கெட்டு போயிடாத வகையில அவங்கள வழி நடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாமளே கட்டுப்படலைன்னா 35 வயசுல, 30 வயசுல, 40 வயசுல, 50 வயசுல உட்கார்ந்து இருக்கிற நமக்கு இந்த ஆடல் பாடலை பாக்குறத கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, அப்ப கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம புள்ள, பள்ளிக்கூடத்துல 10th படிக்கிற 12th படிக்கிற நம்ம பையனோ நம்ம பொண்ணோ அடுத்தவனோட போறது, அவங்களுடைய உணர்ச்சிகளை மாத்திரம் அவங்க எப்படி கட்டுப்படுத்துவாங்க? கட்டுப்படுத்தணும் விரும்பினா என் புள்ள அடுத்தவங்க கூட போக கூடாது, அது மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடாதுன்னா, உனக்கு இந்த பாக்குற இந்த சுகத்தை கட்டுப்படுத்துற அந்த கட்டுப்பாட்டு உணர்வு உனக்கு இல்ல, உன் புள்ள அதே காரியத்துல கட்டுப்பாடு இருக்குன்னா எப்படி முடியும்? கட்டுப்படுறதுக்கு அதிக தகுதி நமக்கு இருக்குதுல்ல, உணர்ச்சி வசப்படக்கூடிய பருவம் அது. அப்ப அதை கவனமா இருக்கணும், அதுல கெட்டு போறாங்க. அது மாதிரியான விஷயங்கள். 2வது என்ன? பிள்ளைங்களை கண்காணிக்கணும். இன்னைக்கு கண்காணிப்பே இல்லாம போச்சு. எந்த பெத்தவங்களிடத்துல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? என் புள்ள ரொம்ப ரொக்கம். எந்த அத்தா அம்மாட்ட போய் கேட்டாங்க, எந்த அத்தா அம்மாவெல்லாம் என் புள்ள சொக்க தங்கம்னு சொன்னாங்களோ அந்த வீட்டுல எல்லாம் பலா முசீபத்து தான். எதெல்லாம் என் பிள்ளையும் புள்ளதான், அவனும் பையன் தானே, 18 வயசு புள்ள தானே, 20 வயசு புள்ள தானே, அவளுக்கும் ஆசை இருக்கும்ல, அவளுக்கும் உணர்ச்சி இருக்குல்ல, அவளுக்கும் சூழ்நிலை கெடுக்கும் தானே அப்படின்னு எந்த பிள்ளைங்க மேல பெத்தவங்க சந்தேகப்பட்டாங்களோ, அந்த பிள்ளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாங்களோ அந்த பிள்ளைங்களை பராமரிப்பாங்க. என் புள்ள அப்படி கிடையாதுன்னு எங்க நினைச்சாங்களோ அங்க கோட்டை விட்டாங்கன்னு அர்த்தம். பாருங்க எவ்வளவு இந்த தவறுகளை பாக்குறோம்.
ரோட்ல கூட்டிட்டு போறது, கல்லூரியில செல்போன்ல வண்டியில வச்சு சுத்துறது, அடுத்த தள்ளி மாதிரி எக்கச்சக்கமா கேள்விப்படுறோம்ல. நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற. எந்த தாய் தகப்பட போய் கேட்டாலும் என் புள்ள அப்படி இல்லைங்கிறான். அப்ப எந்த புள்ளதான் அப்படி போகுது, வானத்துல இருந்தா குதிச்சுது. எந்த அத்தா அம்மாட்ட போய் கேட்டாலும் என் புள்ள அப்படி இல்லைங்கிறீங்கள. அப்ப ரோட்ல 100 புள்ள போகுத, எந்த புள்ள மெனக்கிட்டு எந்த புள்ள அத்தா அம்மாவுக்கும் பிறக்காத புள்ள அந்த புள்ள. அப்ப நம்ம பிள்ளை அதுல ஒரு பிள்ளை இருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல. அதையெல்லாம் கவனத்துல கொண்டு பிள்ளைகளை வழிகெடுக்கிற, இயற்கையில வழிகட்டு போவதற்கான உணர்ச்சி வயது இருக்கிறது, வழிகட்டு போவதற்கான சூழ்நிலைகளை தடுக்கணும். அதுல இருந்த நம்மளே சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பெத்தவங்க பள்ளிக்கூடத்து போற பிள்ளைக்கு, காலேஜ் போற பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுத்து அனுப்புறோம். எதுக்கு செல்போனு? ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளையோட ஏதாவது பேசணும்ல, செல்போன் வாங்கி கொடுக்கிற தகப்பனார் சொல்ற வியாக்கியானம், அம்மா சொல்ற வியாக்கியானம். நான் கேட்கிறேன், ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளையோட தகவல் சொல்றதுக்கு போனை வாங்கி கொடுத்துருப்பீல, வாங்கி கொடுத்து 1 வருஷம் 2 வருஷமா இருக்குமே, அந்த தகப்பனையும் தாயும் பார்த்து கேட்கிறேன், இந்த 2 வருஷ காலத்துல எத்தனை தடவை எத்தனை அவசரத்துக்கு உன் பிள்ளைகிட்ட நீ போன்ல பேசிருக்கிறீங்க? எத்தனை நிமிஷம் பேசிருப்பீங்க? தந்தையும் போன் போட்டிருக்க மாட்டார் ஒரு தடவை கூட, அம்மாவும் போன் பேசியிருக்க மாட்டாங்க ஒரு தடவை கூட. ஆனா பிள்ளை 24 மணி நேரமும் போன் பேசிட்டு இருக்கு. யார்கிட்ட பேசுது? ஆத்திர அவசரத்துக்கு வாங்குறதுக்கு பேசுறதுக்கு வாங்கி கொடுத்தியல, எப்ப பார்த்தாலும் புள்ள பேசுது. அம்மாக்காரி பேசல, மாமங்காரன் பேசல, தாப்பங்காரன் பேசல, வேற யார்கிட்ட பேசுது? கேட்டா தோழி ஜெசிமா பேசுறா. அவங்கள பையனை கேட்டா அத்துக்காரு சொல்றா, ஆத்துக்காரு. அவங்க விளங்கிக்குவா, ஓ அம்மா பக்கத்துல இருக்கா போல இருக்கு, அத்தா பக்கத்துல இருக்கா போல இருக்கு. சரி சரி விளங்கிக்கிட்டு அவங்க பேசுற பாசையில் அவங்க பேச வேண்டியது, இவங்க பேச வேண்டிய பாசையில் இவங்க பேச வேண்டியது. அப்ப இதையெல்லாம் இது எங்க போகுது? என்ன தேவை வந்துச்சு? அவசரத்துக்கு சொல்ற. அவசரம்னா என்ன அவசரம்? டெய்லி அவசரம் வரப்போகுது. அந்த அவசரத்தை முடிச்சுட்டு தான் போறாங்க. வேற போன்ல பேசுற அவசரம் என்ன வரப்போகுது டெய்லி? இன்னைக்கு மௌத்து ஹயாத்து தானே பெரிய அவசரம் உங்களுக்கு. டெய்லியே வீட்டுல மௌத்து இருந்துகிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நடக்க போகுது. அதை சொல்றதுன்னா உங்க பிள்ளைங்க காட்டிலே அனுப்பி வச்சிருக்கீங்க, காலேஜ் தானே அனுப்பி வச்சிருக்கீங்க. காலேஜ்ல போன் இருக்காது. போன் எந்த காலேஜ்ல போன் இல்ல? வாத்தியாருக்கு போன் பண்ணுங்க, டீச்சருக்கு போன் பண்ணுங்க, காலேஜ் ஆபீஸ்க்கு போன் பண்ணுங்க, கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்களா? வீட்டு வாசல்ல பஸ்ல ஏறி காலேஜ் வாசல்ல இறங்குது, காலேஜ் வாசல்ல பஸ் ஏறி வீட்டு வாசல்ல இறங்குது. இதுல என்னத்தை பெருசா சொல்லிட போறோம்? இப்ப நாமே நம்முடைய பிள்ளையை நம்முடைய அறியாமையினால் பிள்ளைக்கு சுதந்திரம் கொடுக்கிறோன்ற பேர்ல, பிள்ளையை நல்ல வாழ வைக்கிறோங்கிற பேர்ல பிள்ளைய வழிகெடுக்கிறோம். இதுவெல்லாம் பிள்ளைகளை கெடுக்குது. கண் கூட இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால பிள்ளைகளை கண்காணிக்க வேலைகளை பார்க்கணும். அது மாதிரி படிக்கிற பருவத்து பிள்ளைங்க அவங்களும் உணரணும். இது நாம இருக்கிற பருவம் நம்மளை கெடுக்கிற பருவம். இதுல கூடுதலா மார்க்க ரீதியான பிள்ளைங்களுக்கு போதனைகளுக்கு அந்த வழிகாட்டுல நெருக்கம் அதிகப்படுதுங்க. தொழுகை போக சொல்றது, பயான் நிகழ்ச்சிகளை கேட்க வைக்கிறது, அதிகமா குர்ஆன் படிக்கிறதுக்கு ஆர்வப்படுத்துறது, பிள்ளைங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து படிக்கிறது. சில வீடுகள்ல பார்த்திருக்கிறேன். எங்க தகப்பனார் எங்க வீட்டுல சிறு வயசுல எங்களை படிக்க வைப்பதற்கு படிக்காம விளையாண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு எரிச்சல் பட்டுக்கிட்டு இருந்தா சத்தம் போட்டு அவர் எடுத்து வச்சு எல்லாரும் காதலையும் விடுற மாதிரி படிப்பார். அவர் நம்ம கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. அவர் சத்தம் போட்டு படிக்க வேண்டிய வேலை மாத்திரம். அதுல 4ல் 2 புள்ள காதல் விழுந்துராதா? எங்க தாயார் இந்த நபிமார்கள் வரலாறு, கசசுல் அம்பியா அப்படிலாம் சில புத்தகங்கள் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. நபிமார்களை பத்தி முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளே எழுதி வச்சிருக்க புத்தகம் அது. ஆனா அதுதான் மார்க்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் தானே. பாப்பா உமாக்கெல்லாம் அதுதான் தெரியும். ஆனா என்ன செய்வாங்கன்னா இவ்வளவு தந்தி தலைவாணி மாதிரி இருக்கும் அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எனக்கு மனப்பாடம். எந்த நபிமாருடைய வரலாறு பத்தி அது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு கேட்டா நான் சொல்லுவேன். 10 வயசுல 8 வயசுல உட்கார்ந்து படிச்சது. எப்படி படிப்போம்னா, எங்க அம்மா மதிய நேரத்துல தூங்குற நேரத்துல தட்டி தட்டி வாசிச்சுட்டு இருப்போமே. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிச்ச நேரம். அப்ப அவங்க படிக்க தெரியாத மாதிரி, எனக்கு படிக்க தெரியாது பாப்பா, நீ தான் படிச்ச புள்ள, 2ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைய பார்த்து, நீ படிச்ச புள்ள, நீ தான் அம்மாவுக்கு படிச்சு சொல்லணும் அப்படின்னு நீ படிப்பாங்க. அதை கேட்கிற ஐடியாலாம் கிடையாது. பிள்ளைக்கு படிக்க வைக்கணுமா. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், எங்க அம்மா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட ஒரு சண்டை போடணும், என்ன படிக்க சொல்லி தூங்கிட்டேன். ஆனாலும் பிள்ளைய படிக்க வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி இப்படி எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைங்களுக்கு கைட் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு பல விஷயங்கள் அவங்க மார்க்கம் எதை நினைச்சாங்களோ அது சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்சதே இதை சொல்லி கொடுக்க நினைச்சிருந்திருப்பாங்க. அதுக்கான சோர்ஸ் அன்னைக்கு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அப்ப இப்படி எல்லாம் இந்த மார்க்க ரீதியான தொடர்புகளை வலுப்படுத்தணும்.
அந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்கள இபாதத்துகளுக்கு பள்ளிவாசலோடு தொடர்பை அதிகப்படுத்தணும். அது மாதிரியான வேலைகளை செஞ்சு இந்த காதலி தின கொண்டாட்டங்கிற பேர்ல நடக்கிற அந்த கலிசிலை கொண்டாட்டத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலைகளை நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்